தாய் தமிழ் உறவு இரண்டாமும் முடிகிறதுக்குள்ள நான் எல்லா சாப்பாடையும் விரயம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ மகரிஷி கண்களை திறந்து அந்த சிறுவனை அழைக்கிறார். சிறுவனும் ரொம்ப மகிழ்ச்சியாக போய், சுவாமி நீங்கள் சொன்னது மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன்னா உங்களுடைய நிபந்தனைகளின் படி அப்படின்னு சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மிக அற்புதமாக நீ இந்த செயலை செஞ்ச, உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா, நீ என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டையே, அந்த சந்தேகத்திற்கான பதிலை தான் இப்போ நீ செஞ்ச அப்படின்னு சொல்கிறார். சுற்றி இருந்தவங்க அந்த குழந்தையினுடைய தகப்பனாருக்கும் ஒண்ணுமே விளங்கல. என்னடா இது, சிறுவன் கேட்டதோ தியானம்னா என்ன அப்படின்றது. ஆனா மகரிஷி என்னமோ சிறுவனுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடவெல்லாம் சொன்னாரு, இது எப்படி தியானமாகும் அப்படின்னு ஒரு சலசலப்பு நிலவுது. இப்போ மகரிஷி அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறாரு, சரி தம்பி, நீ சாப்பிடும்போது உன்னை சுத்தி இருந்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீ கவனிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சிறுவன், எங்க சுவாமி நான் கவனிச்சேன், நானே எப்படா நீங்க முதல் சொல்லுவீங்க நான் சாப்பிட ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒருவேளை நீங்க வேமா இரண்டாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா உணவு விரயம் ஆயிடுமே அப்படின்றதுக்காக அந்த சாப்பாடுலையும் உங்க உதட்டு மேலையும் தானே கவனம் வச்சுக்கிட்டு நான் வேமா சாப்பிட்டேன். நான் எங்க சுத்தி நடந்ததெல்லாம் கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. மிக அற்புதமாக சொன்ன,
தியானம்ன்றது வெறுமனே கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு மனசுல தேவையற்ற குப்பைகளையும் அழுக்குகளையும் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேரு தியானம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா தியானம்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, 2 இதுல முதல்வும் பிறப்பும், இரண்டாவதும் இறப்பும். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு. இந்த இடைப்பட்ட பயணத்துல மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலும் முதல் நம்மை படைத்து காத்து வருகின்ற இறைவனின் மீது அவனுடைய சிந்தனையையும், இரண்டாவது தான் மேற்கொண்ட நற்செயலின் மீது அவனுடைய கவனத்தையும் வைத்து செய்வானே ஆனால் அந்த செயலானது முழுமையாக இனிமையாக முடிவடையும். இதற்கு பெயர்தான் தியானம் அப்படின்னு சொல்றார். இப்பதான் புரிஞ்சது மக்களுக்கு. ஆஹா, வெறுமனே கண்களை மூடி அமர்ந்து கொண்டு இருப்பது தானே தியானம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எத்தனை ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த சிறுவன் மூலமாக ரமண மகரிஷி நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் அந்த தியான பீடத்துக்கு போய் உட்கார்ந்து தங்களுடைய தியானத்தை முறையா ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாவது உண்மையான தவம்னா என்ன, உண்மையான தியானம்னா என்ன அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த விடயத்தை நம்ம மேற்கொள்ளலாம். நன்றி.